என்று சொன்னாலே எல்லாமே அதில் அடக்கமாகிறது. அதில் தமிழர்கள் என்று அடிப்படை வருகிறது, தமிழ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று வருகிறது, தமிழ் பேசுபவர்கள் என்று வருகிறது. எல்லாமே ஒரே வார்த்தையில் அடக்கமாகிறது. இந்த பெயர் வைத்தவுடனே தமிழ்நாட்டிலே இருக்கிற பல்லர்களும் அங்கே இருக்கிற பறையர்களும் இந்த பெயர் நீங்கள் எப்படி வைக்கலாம் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். நான் பேர் வைக்கிறது என்னுடைய உரிமை, இது யார் இவங்க கேள்வி கேட்கறதுக்கு? கேட்டார்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் கேட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களே கூட என்ன எப்படி இந்த பெயர் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் மக்கள் எல்லாம் தெலுங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் கேட்டார்கள். நான் அப்பொழுது அவர்களுக்கு சொன்னேன், தமிழ்நாட்டிலே பேசப்படுகிற தெலுங்கு என்பது வீட்டு மொழி மட்டுமே. அவர்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுத்து முறை தெரியாது, எழுத்து கிடையாது, படிக்க தெரியாது. ஒன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ், அவ்வளவுதான். கொலோக்கியல் ஸ்போக்கன் லாங்குவேஜ். அதுல முழுதும் தமிழ் தான் இருக்கும் மொழிய அந்த தமிழும் அங்கே பேசுகிற அங்கே அருந்ததியர்கள் பேசுகிற தெலுங்கும் இங்க ஆந்திராவிலே பேசுகிற தெலுங்கும் ஒன்று கிடையாது. சமீபத்திலே மிக சமீபத்திலே மரியாதைக்குரிய தோழர் மந்தகிருஷ்ண மாதிகா தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் தெலுங்கிலே பேசினார். அங்கே தெலுங்கு பேசக்கூடிய நம்முடைய தோழர்கள் அவருடைய பேச்சை தமிழிலே மொழிபெயர்க்க முடியவில்லை. 4 பேர் முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக பேசிவிட்டு புரிந்தால் புரியட்டும், புரியாவிட்டால் போகட்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆக இதுதான் தமிழ்நாட்டிலே அருந்ததியர்கள் பேசுகிற தெலுங்கு மொழியினுடைய நிலை. இரண்டாவது, அங்கே இருக்கிற அருந்ததியர்கள் தமிழர்கள் என்று ஏன் சொல்கிறோம்? அவர்கள் ஆந்திரத்திலிருந்து வந்தார்களா, அல்லது அங்கே பேசுகிற கன்னடம் பேசுகிற அருந்ததியர்கள் கர்நாடகாவில் இருந்து வந்தார்களா என்று சொன்னால் அங்கே இருந்திருக்கலாம். என்ன காரணம் என்று சொன்னால், தமிழ்நாடு என்பது மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆந்திரம், கர்நாடகம், தெலுங்கு எல்லாம் அடங்கினது தானே மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆங்கிலேயர்களுக்கு முன்பு, சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்பு அதியர் வேளிர்குடி என்கிறவர்கள் தருமபுரி மாவட்டங்களிலே ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சி, அவனுடைய வழித்தோன்றர்கள் தான் அருந்ததியர்கள் என்று இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம். மறுப்பவர்கள் மறுக்கட்டும். அந்த அதியமான் நெடுமான் அஞ்சி வடுக நாடு என்று சொல்லக்கூடிய ஆந்திராவிலும் கன்னடத்திலும் அவர்கள் போர் சூழும் பொழுது அவர்களோடு அந்த படை வீரர்கள் அங்கே சென்று அந்த படை வீரர்களும் அந்த மக்களும் அங்கே தெலுங்கோ அல்லது கன்னடமோ கற்றுவிட்டு மீண்டும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பகுதியில் வருகிறார்கள், அந்த கொஞ்சம் பேர். ஆனால் தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். சக்கிலியர் என்ற பெயர் ஆந்திராவிலே கிடையாது. ஆனால் சக்கிலியர்கள் தான் ஆந்திராவிலிருந்து வந்தார்கள் என்று எட்கர் தர்சன் சொல்கிறார். அது எப்படி பொருந்தும்? ஆந்திராவிலே சக்கிலியர் என்கிற பெயரே கிடையாது. கஞ்சம் மாவட்டத்திலிருந்து வந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். அது இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் சொல்லிய வரலாற்றை வைத்து எட்கர் தர்சன் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய வரலாறு இன்னும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கேயே தமிழ் பேசுகிற அருந்ததியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கன்னடமும் தெரியாது, அங்கே தெலுங்கும் தெரியாது. என்ன சிக்கல்? ஏன் இப்படி மொழியை தமிழ்நாட்டிலே முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள்? எஸ்சி என்றால் இந்தியாவிலே எஸ்சி என்கிற அடிப்படை தாழ்த்தப்பட்டவர் என்கிற அடிப்படையிலே தான் உங்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது, ரிசர்வேஷன். அதற்காக நீங்கள் ஏன் மொழியை முன்வைக்க வேண்டும்? இதுதான் கேள்வி.